ஆயிடுச்சு. இன்னும் என்ன பண்றீங்க எழுந்திருக்காம? வரேன் கிட்டு. என்ன கிட்டு சொல்லு. என்ன சிட்டு, நீ மறந்துட்டியா? நேற்றுக்கு நான் என்ன சொன்னேன்? நம்ம இன்னைக்கு பந்தயம் வச்சுக்கலாம்னு சொன்னல. ஆமா, மறந்துட்டேன். சரி வா வா, நாம ஏதாச்சும் பழம் சாப்பிட்டுட்டு போலாம். சரி கிட்டு. கிட்டு உங்க பாரு, பழம் பார்க்கவே அழகா இருக்குது. ஆமா ஆமா, ஞம் 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 ஞம். ருசியா இருக்குது. ஞம் 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 ஞம். நான் சாப்பிட்டு முடிச்சுட்டேன் கிட்டு. சிட்டு, நமக்குள்ள ஒரு போட்டி வச்சுக்கலாமா? என்ன போட்டி கிட்டு? அதோ பாரு அந்த பெரிய மரம். அந்த மரத்துக்கு யார் முதல்ல போய் சேர்றான்னு பார்க்கலாம். சரி கிட்டு, நம்ம போலாம். அதோ அங்க பாரு, அந்த பெரிய மரத்துல ஒரு தாத்தா காக்கா தனியே உட்கார்ந்து இருக்கிறாரு. வா, என்னன்னு போய் கேட்கலாம். அடடே, வாங்க சிட்டு கிட்டு, இது உங்க மரமா? கொஞ்ச நேரம் இங்க ஓய்வு எடுத்துட்டு போகவா? தாத்தா, இது எங்க மரம் இல்ல, நாங்க உங்களை பார்க்க தான் வந்தோம். தாத்தா தாத்தா, ஐயா தனியா இருக்கிறீங்க? அதுவா குழந்தைகளா, அதிக நேரம் பறந்துட்டேன், அதனால நான் சோர்வா இருக்கேன். அது மட்டும் இல்ல, என் வீட்டுக்கு போற வழிய மறந்துட்டேன். வயசாயிடுச்சு இல்லையா, மறதி அதிகமாயிடுச்சு. வீட்டுக்கு போற வழிய யோசிச்சுட்டு இருக்கேன். தாத்தா, உங்களுக்கு நாங்க உதவி செய்யறோம் தாத்தா. இந்த காட்டுல எங்க என்ன இருக்குது எங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்படியாப்பா, உங்களுக்கு ரொம்ப நன்றி. உங்க வீட்டுக்கு ஏதாவது அடையாளம் இருக்குதா? அதுவா, என்னோட வீடு ஒரு பெரிய மரத்துல இருக்கு. அதுக்கு பக்கத்துல ஒரு சிவப்பு பெரிய பாறை ஒண்ணு இருக்கு. அங்க ஆரோட சத்தமும் கேக்கும். தாத்தா, நீங்க இந்த மரத்திலேயே ஓய்வெடுங்க தாத்தா. நான் உங்களோட வீடை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா உங்களை கூட்டிட்டு போறோம். இல்ல, நானும் உங்களோடவே வந்துடுறேன். சரி தாத்தா, நாங்க உங்களுக்காக மெதுவாவே பறக்கிறோம். நீங்க எங்க பின்னாடியே பறந்து வாங்க. கிட்டு, தாத்தா சொன்ன மாதிரி பெரிய மரம் இருக்குதே. ஆனா அது தாத்தா சொன்ன மாதிரி ஆரோட சத்தம் கேட்கவே இல்லையே சிட்டு. அதோ அங்க சிவப்பு கல் இருக்குது பாரு சிட்டு. ஆனா பெரிய மரம் இல்லையே கிட்டு. அதோ பாரு சிட்டு, பெரிய மரமும் சிவப்பு கல்லும் ஆரோட சத்தமும் கேக்குது. அப்ப தாத்தாவோட வீடு அங்கதான் இருக்கணும். தாத்தா வீடு கண்டுபிடிச்சாச்சு. சரி தாத்தா, நீங்க வீட்டுக்கு போங்க, நாங்க கிளம்புறோம். இல்ல இல்ல, நீங்க கண்டிப்பா என்னோட வீட்டுக்கு வரணும். வாங்க, இந்தாங்க உங்களுக்கு பழமும் கொஞ்சம் விதைகளும் எடுத்துக்கோங்க. நீங்க சின்னதா இருக்கும் போது நீங்க என்னெல்லாம் பண்ணீங்க? நானும் உங்களை மாதிரி சின்னதா இருக்கும்போது நல்லா சுத்துவேன், பறப்பேன். அது மட்டும் இல்ல, நான் பெரிய பறந்தோடவே பந்தயம் வச்சு ஜெயிச்சிருக்கேன், தெரியுமா? ஓ, அப்படியா தாத்தா? சரி தாத்தா, நாங்க கிளம்புறோம். உங்களுக்கு உதவி வேணும்னா கிட்டு சிட்டுன்னு கூப்பிடுங்க, ஓடி வந்துடுவோம். சரி கண்ணா, பத்திரமா போயிட்டு வாங்க. உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.